गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருப்பையினால் இன்றைக்கி நாராயணியம் தசகம் 23 தக்ஷசரித்தம் சித்திரகேது உபாக்கியானம் இதுதான் பார்க்க போகிறோம். இந்த தக்ஷன் அந்த தக்ஷ பிரஜாபதி கிடையாது. இவர் இந்த பிரச்சேதசர்களுடைய பையன். 10 பிரச்சேதசஸ் இருந்தா இல்லையா, அவளோட பையன். அந்த ஒரு வம்சாவளி, அந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பலப்பிராப்தின்னு பார்த்தேன்னா பந்த பாசங்களிலிருந்து விடுதலை அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது என்ன பந்த பாசங்களிலிருந்து விடுதலை? அப்போ காட்டுக்கு என்ன தவம் பண்ண போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த காலத்தில் சேஃப்டியும் கிடையாது. அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் இருந்தால், வானப்பிரஸ்தத்துக்கு போனான்னா அங்கே முனிவர்கள்லாம் இருப்பா. இப்போ நமக்கு சேஃப்டியே கிடையாது. தாமரை இலை தண்ணீர் மாதிரி நம்ம இல்லறத்துலேயே இருந்துண்டு நம்ம எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கணும், ஒட்டுதல் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. கடமைங்கிறது வேற, ஒட்டுதல்ங்கிறது வேற. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கதைகளில் பார்க்கலாம். பிராச்சேதசஸ்து பகவன்ன பரோஹி தக்ஷஹ த்வத்சேவனம் வ்யதித சர்க விவ்ருத்தி காமஹா. இப்போது இந்த பகவானே, தக்ஷன் என்பவன் பிரச்சேதசுகளின் மகன். தக்ஷ பிரஜாபதியை காட்டிலும் வேறானவன். இதுதான் நம்ம சொன்னேன். தன் படைப்பு பெருக வேண்டி உன்னை வழிபட்டான். ஆவிர்பூவித ததா லசதஷ்டத் பாஹுஹு தஸ்மை வரம் ததித்த தாம்ச வதூமசிக்னீம். அதாவது தன்னுடைய படைப்பு தொழிலுக்காக அவனை வேண்டி வழிபட்டான். அப்பொழுது நீ 8 கைகளோடு அவன் முன் தோன்றி அவனுக்கு வேண்டிய வரத்தையும் பஞ்சஜனன் என்பவனின் மகளான அசிக்னி அப்படிங்கிற மனைவியையும் அளித்தாய். இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ அடுத்தது பார்த்தேன்னா, ஈசனே அவனிடம் முதலில் தோன்றிய 10,000 பேர்களும், அவள் குழந்தைகள் பிறக்கிறா அசிக்னிக்கும் தக்ஷனுக்கும் 10,000 பேர்கள். இது உடனே அதுக்காக 10,000 பேர்களான்னு வச்சுக்கக்கூடாது, கணக்கில்லாத குழந்தைகள்னு வச்சுக்கணும். பின் 1000 பேர்களும் நாரதனின் அறிவுரையால் உன்னை நாடும் மோட்ச வழியை அடைந்தார்கள். ஸ்ரீநாரதஸ்ய வச்சசா தபமார்கமா புகு அப்படிங்கிறார். ஸோ இப்போ இதனால் இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய பிரஜா உற்பத்தி பண்ண சொன்னபோது சனகாதிகள்லாம் அவள்லாம் போயிட்டா. அப்போ பிரம்மனுக்கு கோபம் வருது, ருத்ரன் பிறந்தான்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இவருக்கு கோபம் வந்துருத்தான் தக்ஷனுக்கு. அதனால் நாரதரை சபிச்சுடுறார். என்ன சபிக்கிறார்? நீ ஒரு இடத்துல இல்லாமல் நீ சஞ்சரிச்சுட்டே இருக்கணும் போ அப்படின்னு சபிச்சுடுறார். பக்தோத்தமஸ் ரிஷீர் அனுகிரகமேவ மேனே அப்படிங்கிறார். அதாவது உன்னுடைய இந்த சாபத்தை கூட அவர் அனுகிரகமாக எடுத்துக்கிறாராம் நாரதர். அதனால தானே நாரதர் திரிலோக சஞ்சாரின்னு இருக்கார் இல்லையா. எல்லா இடத்துக்கும் போய் அவர் நன்மையே தான் செய்கிறார். நாரதர் கலகம் அப்படின்லாம் சொல்கிறது, கலகம் கூட நன்மையில் தான் முடியும். அவரை காமெடியனாக சினிமாலெல்லாம் காட்டுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. நாரதர் எல்லாருக்கும் நன்மையே செஞ்சுட்டுருக்கார். அந்த சாபத்தை கூட நாரதர் அருளாகவே கருதினான். ஷஷ்டியா ததோ துஹித்ருபிஹி சிருஜதாக கலௌகான் தௌஹித்ர சூனு ரத தஸ்ய ச விஸ்வரூபஹா. ஸோ இப்போ எல்லா பசங்களும் பக்தி மார்க்கத்தில் திரும்பிடுறா. தக்ஷனுக்கும் அசிக்னிக்கும் பிறந்தவாள்லாம். அவருக்கு 60 பெண்கள் இருக்கா. இப்போ அது மூலமாக அவள் பிரஜா உற்பத்தி பண்ணின்னு இருக்கா. அந்த 60 பெண்களில் அந்த பெண் வயிற்று பேரனுடைய புத்திரனான விஸ்வரூபன், அவன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் அனைவருக்கும் ரட்சை அளிக்கும் உன் தோத்திரமாகிய நாராயண கவச்சத்தை இந்திரனுக்கு உபதேசித்து அவனை வெற்றியடைய செய்தான். தேவத்வதீய மகிமா கலு சர்வ ஜைத்ரஹா. அதாவது இந்திரனுக்கு
இந்த நாராயண கவச்சங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வந்து நம்ம வந்து பாகவதத்தில் பார்ப்போம். விஸ்வரூபன் வந்து உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை வந்து இந்திரனுக்கு உபதேசம் செஞ்சு அவனை வெற்றி அடைய வைக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இவர் வந்து யார்? பொன் வைத்து பேரம் விஸ்வரூபன்கிறவர். இப்போது பிராக்னா என்ன? ஒன்ஸ் அப்பான் எ டைம். பிராக்ஷூரசேன விஷயே கில சித்திரகேதுஹு. இப்போ நம்ம இது வரைக்கும் தக்ஷ சரித்தம் பார்த்தோம், அவளோட வம்சாவளி அதெல்லாம் பார்த்தோம், விஸ்வரூபன் யாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது சித்திரகேது சரித்திரத்துக்கு போகிறோம். சித்திரகேது சரித்திரத்துலேயும் இதே மாதிரி தான். நம்ம வந்து பற்று இல்லாமல் இருக்கணும்னா உடனே காஷாயம் தரிச்சுக்கணும், முண்டகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பற்று இல்லாமல் எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் சொன்னதை மட்டும், நம்ம வந்த கடமையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு பகவான் தியானத்திலே இருக்கணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்ரா கிரகி நிருபதி அங்கிரசஹா பிரபாவாத் லப்த்வைகபுத்திர மத தத்ர ஹதே சபத்னி சங்கைரமுஹ்ய தவசஸ்தவ மாயயாசௌ. இப்போ அவருடைய சித்திரகேதுவை பற்றி சொல்லும்போது இதில் குறிப்பிடலை, நாராயணியத்தில் அவருக்கு லட்சக்கணக்கான பத்தினிகளாம், ஆனால் குழந்தைகள் இல்லை. அப்போ ஆங்கிரச முனிவர் வரார், அவர்கிட்ட இவர் வந்து அவர் வேண்டிக்கிறார் எனக்கு குழந்தை வேணும்னு. முதல்ல ஆங்கிரச முனிவர் வந்து வேண்டாம்ப்பான்னு நாசுக்கா சொல்கிறார். பெரியவா ஒன்று சொன்னான்னா நம்ம அதை உடனே சரின்னு கேட்டுக்கணும். லட்சக்கணக்கான பத்தினிகள் இருந்தும் ஒரு குழந்தை இல்லை, ஏன்னா சித்திரகேது நம்ம நல்ல மன்னன் தான். அப்படி இல்லை அப்படிங்கும்போது சரி பகவான் அது வந்து இதுதான் அப்படின்ட்டு நம்ம விட்டுருணும். நம்ம இப்போ ஆங்கிரச முனிவரை அவன் வந்து கம்பல் பண்ணுறான். உடனே அவர் சரின்ட்டு ஒரு பழம் கொடுக்குறார். அதை வந்து பத்னியும் அவனும் சேர்ந்து சாப்பிட்றான். எப்போ யூஸ்வலாக வந்து பட்டத்து ராணிக்கு தான் தருவா இல்லையா? அப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்னிஹியனா என்ன ஸ்னேகம், அவன் வந்து அந்த பத்தினிக்கிட்டேயே ரொம்ப பிரியமாக இருக்கான், அந்த குழந்தைய கொஞ்சின்ண்டே அப்படியே இருக்கான். அப்போ மற்ற பத்தினிகளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரும், ஒரு பொறாமை மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு வந்து விஷம் கொடுத்து அந்த குழந்தைய கொன்னுடுறான். அதாவது இந்த பொறாமைங்கிறதெல்லாம் பொறாமை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் வளரக்கூடிய தன்மையுடையது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பத்திலே இளையதாய் முள்மரம் கொள்கன்னு ஆரம்பத்திலே வெட்டிடணும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், இது பாருங்க, ஒரு குழந்தைக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கொடூரமான மனசை கொடுக்கறதுன்னா அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கெடுதலான சமாச்சாரங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தம் நாரதஸ்து அங்கிரசா தயாளுஹு சம்பிராப்ய தாவதுபம் தர்ஷ்ய சுதஸ்ய ஜீவம். இப்போ அந்த குழந்தையை போட்டுட்டு எல்லாரும் வருத்தமாக அழுதுன்னு இருக்கா. அந்த நேரத்துலையும் பாருங்கோ, நாரதர் வந்து அங்கிரச முனிவரோட வரார். அப்போது அவன் சொல்கிறான், நீங்கள் மனசு வச்சேன்னா அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறா, இவன் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ அதாவது நம்ம இறந்த உடனேயே அந்த ஆத்மா வந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஒரு 12 அடி உயரத்துலேயே அந்த ஆத்மா இருந்துன்னு இருக்கும். அதை வந்து நம்ம அதனால தான் வந்து இந்த உடலை வந்து பஞ்சாக்னிக்கு கொடுத்துட்றோம், அந்த பஞ்சபூதங்களுக்கு கொடுத்துட்றோம் நம்ம. ஏன்னா அது திரும்பவும் தன்னுடைய உடலில் அதை பூந்துக்கிறதுக்கு பார்க்கும் அது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜீவனை என்ன பண்ணுறா, அந்த உடலில் திருப்பி சேர்க்குறா இவா. அப்போ என்ன கேட்குறது, கஸ்யாஸ்மி புத்திர இதி தஸ்ய கிராபிமோகம் தியக்த்வா த்வதர்ச்சன விதௌ ரிபதிம் நியுயங்த. அதாவது ஞயுக்த. இப்போ வந்து என்ன ஆறுது, அந்த குழந்தை வந்தோடனே புத்திரான்னு கூப்பிடுறான் அவன். நான் யாரோட பிள்ளை, நீங்கள் எந்த ஜென்மாவில் என்னோட அப்பான்னு கேட்குறது அந்த குழந்தை. ஏன்னா ஒவ்வொரு ஜென்மாலையும் நமக்கு ஒவ்வொரு அப்பா அம்மா இருப்பா இல்லையா? அது மிருகங்களாக இருக்கட்டும், மிருக ஜென்மம் எடுத்தால் அதில் ஒரு பெண் நாய் ஆண் நாயின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மாலையும் ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பா இல்லையா நமக்கு? அப்போ நீங்கள் எந்த ஜென்மாவில் அப்பா, நான் யாரோட பிள்ளை
அப்படின்னு அது கேட்ட உடனே விமோகம், அவனுக்கு மோகம் போயிடுறது. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கை, நம்ம வந்து இதெல்லாம் வந்து சகிச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு இயற்கைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு ஞானம் வந்துடுறது சித்திரகேத்துக்கு. உடனே அவள் என்ன பண்ணுறா, நாரதரும் ஆங்கிரசரும் அவனுக்கு மந்திர உபதேசங்கள்லாம் செஞ்சு அவனை தர்ம வழியில் திருப்புறா. ஸ்தோத்திரம் ச மந்திரமபி நாரத தோத்தலப்த்வா தோஷாய சேஷ வபுஷோ நனு தே தபஸ்யன். அந்த அவள்கிட்டேருந்து பெற்ற மந்திரங்களையும் தோத்திரங்களும் ஆதிசேஷ வடிவமான உன் அன்பிற்காகவே, அந்த ஆதிசேஷ ரூபமாக அவன் பகவானை தியானம் பண்ணுறான். தவத்தை செய்து 7 நாட்களில் வித்யாதரர்களுக்கு தலைவனாயிருக்கும் பதவியை அடைந்தான். வித்யாதராதிபதிதாம் சஹி சப்தராத்திரே, 7 நாட்களில் எப்படி 5 மாதத்தில் வந்து துருவன் வந்து பகவானை அடைஞ்சானோ அந்த மாதிரி ஒரு 7 நாளில் அந்த மந்திரங்களெல்லாம், ஏன்னா உபதேசம் பண்ணினவாளை பொறுத்தும் இருக்கு இல்லையா. எவ்வளோ பெரிய மகான்கள் நாரதரும் ஆங்கிரசரும் அவள் வந்து அவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணினதுனால அவனுக்கு 7 நாளில் அந்த வித்யாதரர்களுக்கெல்லாம் தலைவனாகிற மாதிரி அவனுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அப்போ கூட பாருங்கோ, அவன் வந்து ரொம்ப ஞானியாயிட்டான். ஆயினும் சிறிதும் மங்காத அறிவோடு உன்னை தியானித்து கொண்டிருந்தான். லப்த்வாப்ய குண்டமதிம் அதி குண்டமதிர மதிரன்ப பஜத் பஜந்தம் பஜத் பவந்தம். அப்படின்னா பகவானே தியானம் பண்ணின்னு இருக்கானாம், பஜத் பவந்தம் அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆறுது, தஸ்மை மிருணால தவளேன சஹஸ்ரசீஷ்ணா ரூபேண பத்த நுதி சித்த கணாவிருத்தேன. இவன் எந்த ரூபத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்தான், ஆதிசேஷன் வடிவில் தியானம் பண்ணிட்டு இருந்தான். அதாவது எந்த பக்தர்களுக்கு எது ஆசையோ அந்த ரூபத்தில் பகவான் வந்து காட்சி கொடுப்பார். தவளன வெண்மை நிறம் கொண்ட 1000 தலைகளை உடையதாக சஹஸ்ரசீஷ்ணா இருந்து, அதாவது தங்களையே தோத்திரம் செய்யும் சித்தர்களின் கூட்டத்தால் சூழப்பெற்று, நுத்தினா என்ன, ஸ்தோத்திரம், அந்த அழகிய உருவத்தோடு விரைந்து நீ அந்த சித்திரகேத்துவின் முன் தோன்றினாய். நுத்துபிகி பிரசன்னஹா. அப்போ என்ன ஆறுது, அவன் செய்த தோத்திரங்களால் மகிழ்ச்சியுற்று தத்துவம் அனுகிரஹ்ய திரோத தாத்த, அவனுக்கு ஆன்ம தத்துவத்தை அருள் புரிந்து மறைந்தாய். திரோதனம் ஆறுதுன்னா மறையிறது, டிஸப்பியர். இப்போ இவன் வந்து பகவான் வேற வந்து அவனுக்கு நிறைய வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஸோ அவன் நாட்டை ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணின்னு இருக்கான். ஆனால் வந்து எதுலேயுமே பற்று இல்லாமல் அப்படி வந்து ஒரு பரம ஞானியாக இருக்கான். துவத் பக்த மௌலி ரத சோபிச்ச லக்ஷம் வர்ஷாணி ஹர்ஷுலமணா புவனேஷு காமம். பிறகு உன் பக்தர்களில் சிறந்தவனான அந்த சித்திரகேதுவும் உன் குணங்களின் தொகுதியை வித்யாதர பெண்மணிகளை கொண்டு மிக அழகாக பாடும்படி செய்தான். கண்ணா பின்னான்னு டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கல, பாடிண்டு இல்லை, உன்னுடைய குணங்களை அவன் பாடும்படியாக செய்கிறான். அந்த மாதிரி தான் அவன் அப்படியே இருந்துன்னு இருக்கான். சிற்றின்பங்களில் அதிக பற்று கொள்ளாமல் மனம் மகிழ்ந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் உலகில் தன் விருப்பம் போல் வாழ்ந்து வந்தான். சங்கா தீரே கரஹிதோ லலிதம் சச்சார அப்படிங்கிறார். அடுத்தது பார்த்தேன்னா இது கூட பகவத் பிரேரணை தான். பகவத் பிரணுன்னஹா அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் அவர். எல்லாமே பகவானுடைய இச்சைப்படி தான் நடக்கிறது. இப்படியே வந்து அவன் வந்து வித்யாதரர் அதாவது ஒவ்வொரு, இப்போ நம்ம மனுஷா அந்த மாதிரி ஒவ்வொரு லோகத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி வித்யாதரர்கள் லோகம் வரைக்கும் இவன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ரதங்கள்லாம் அவன் போயின்னு இருப்பான் இல்லையா விமானத்தில். அப்போது அத்தியந்த சங்க விலயாய பவத் பிரணுன்னஹா நூனம் சரௌப்பிய கிரிமாப்பிய மகத் சமாஜே நிஷங்க மங்க கிருத வல்லப அங்கரஜாரிம் தம் சங்கரம் பரிஹசன்னுமயா பீஷேபே. இதில் நீங்கள் பார்க்கணும்,
இப்படி போயின்னு இருக்கும்போது கைலாச மலைக்கு அன்னைக்கு போகிறான் அவன். அங்கே பெரியோர்களின் அவையில் எப்போவுமே பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பார், சிவன் ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு இருப்பார். சனகாதி முனிவர்கள்லாம் உட்காந்துட்டுருப்பா, மற்ற முனிவர்கள்லாம் உட்காந்துட்டுருப்பா, ஏதாவது தத்துவ போதனைகள் தட்சிணாமூர்த்தியாக பண்ணிட்டு இருப்பார். பகவானோட மடியில் அம்பாள் உட்காந்துட்டுருக்கா, உமா உட்காந்துட்டுருக்கா. இப்படி இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது மன்மதனின் பகைவனான சங்கரன் அங்கே போடுறார். அங்கே அப்படி தன் மடியில் மனைவியை உட்கார வைத்து கொண்டிருந்ததை கண்ட சித்திரகேது சிவனை ஏளனம் செய்தான். இதுதான் நேரங்கிறது. ஆனால் சிவன் எதுவுமே வழக்கம் போல் சிவனேன்னு இருந்தார். அவர் எப்போவுமே ஹஸ்பண்டை யாராவது இன்சல்ட் பண்ணால் ஒய்ஃப்க்கு தான் கோபம் வரும். ஆனால் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணால் ஹஸ்பண்ட் பாவம் கண்டுக்காமல் இருப்பார். ஸோ இப்போ சிவனை ஏளனம் செய்தான். உடனே பார்வதி அவனுக்கு சாபத்தை கொடுத்தாள். நீ பரிஹசன் அனுமயாபிஷேபே நீ அசுரனா போ அப்படின்னு சபிச்சுடுறா. இப்போ பாருங்கோ, நிசம்பிரமஸ் மயாச்சித்த, அதாவது அயாச்சித்த, அவன் யாச்சனமே கேட்கலையான், அவன் சாப விமோச்சனமே கேட்கலையான். அவன் என்ன பண்ணுறான், அதை ஏற்றுக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு சாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு அதை ஒரு ஏன்னா அவன் தான் ஞானிங்கிறதுனால என்னமோ சிரிச்சுட்டான். அந்த மாதிரி அவன் ஏற்றுக்கிறான், இந்த இதை நான் அசுரனாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விருத்ராசுரன்னு பேர் அந்த அசுரனுக்கு. விருத்ராசுரத் வமுபகம்ய சுரேந்திரயோதி பக்தியாத்ம தத்துவ கதனை சமரே விசித்திரம் சத்ரோரபி பிரமபாஸ்ய கத பதம் தே. அதாவது சத்ரன்னா இந்திரன். இப்போ என்ன ஆகுது, இவன் அசுரனாக இருந்தாலும் ஞானியாக இருக்கான். அப்போ பயங்கரமாக எப்போவுமே அசுராளுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் இல்லையா, அதில் சண்டை போடுறான் விருத்ராசுரனோட இந்திரன். அவன் சித்திரகேது, அதாவது சித்திரகேது தானே விருத்ராசுரன். அவன் அஞ்சவே இல்லையான், சாபத்து நின்று விடுதலை அளிக்குமாறும் கேட்கல இல்லையா. அவன் விருத்ரன் என்ற அசுரனாக பிறந்து இந்திரனோடு போர் செய்து பக்தியாலும் ஆன்ம தத்துவ விளக்கத்தாலும் பகைவரின் அறியாமையை போக்கினான். இந்த இடத்துல யார் பகைவன்? இந்திரன். இந்திரனுடைய அறியாமையை போக்குறான். அவன் அப்போ கூட சண்டை போட்டுன்னு இருக்கும்போது கூட அனாயாசமாக ஆன்ம தத்துவ எல்லாம் விளக்கம்லாம் கொடுக்குறான். பின் உன் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்தான். சத்ரோர் அப்போ அதாவது கத பதம் தே அப்படின்னு போடுறார் அந்த இடத்துல. வைகுண்டத்துக்கு அவன் அடையிறான். அவன் இது மிக்க வியப்பே அப்படிங்கிறார் பட்டத்திரி. இப்போ இது வரைக்கும் நம்ம சித்திரகேது கதை படித்தோம், தக்ஷன் சரித்தம் படித்தோம். இப்போ இதில் ஒரு குட்டியாக ஒரு 4 லைனில் ஒரு விருத்தாந்தத்தை சொல்கிறார் பட்டத்திரி. அது என்னன்னாக்கா, கஷ்யபருக்கு 4 ஒய்ஃபு. அதில் அதித்தி, திதி, கத்ரு, வினத்தைன்னு தெரியும் நமக்கு. இதில் அதித்தி தேவர்களுக்கு அம்மா, திதி தைத்தியர்கள் அதாவது அசுரர்களுக்கு அம்மா. எல்லாரும் கசின்ஸ் தான், எல்லாரும் சிஸ்டர்ஸ் தான். அதித்தியும் தித்தியும் சிஸ்டர்ஸ் தான். இப்போது எப்போ பார்த்தாலும் தேவர்கள் ஜெயிக்கிறா, அசுரர்கள்லாம் மாண்டு போகிறாங்கிறதுல என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா. அவளுக்கு எப்படியாவது இந்த இந்திரனை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் வந்துருத்து திதிக்கு. அப்போ அவள் கர்ப்பத்தில் அவள் மாசமாக இருக்கா. அவள் விரதம் அதை பகவானை வேண்டிகிட்டே இருக்கா. அவள் இந்திரனை எப்படியாவது கொன்னுன்னு பகவானையே வேண்டிக்கிறா. அவள் இந்த விரதம்லாம் இருக்கிற காலத்துலலாம் மத்தியானம் தூங்கக்கூடாது, எப்போவுமே மத்தியானம் தூங்கக்கூடாது. சில பேர் சிஸ்டமேட்டிக்காக தூங்குவா 4-5 மணி நேரம், ஏதோ ஒரு சின்ன நேப் எடுத்துக்கலாம். ஆனால் பொழுதன்னைக்கும் அதை ஒரு தலையாய கடமை மாதிரி சில பேர் செய்வா. அந்த மாதிரி அவள் தூங்கும்பொழுது என்ன ஆகுது, அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே பூந்து அவளுடைய கர்ப்பத்தை இந்திரன் என்ன பண்ணுறான், வெட்டுறான். இப்போ இந்த 2ஆவது சிசு திருப்பி 2ம் கேமியான்னு கத்துறது. உடனே திருப்பி அவன் 4 ஆக்குறான். இப்படி வெட்டி 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 என்ன ஆகுது, பல கூறுகளாக போட்டு அது எல்லாம் மருத்கணங்களாக ஆயிடுறது. இப்போது அப்போ அவள் எல்லாமே தித்தியோட வயத்துலேருந்து உற்பத்தி ஆனதுனால இவனுக்கு கசின்ஸ் தானே. ஸோ இவனுக்கே உபேந்திரர்கள், அதாவது அவனுக்கு தம்பிகளாக ஆயிடுறாவா எல்லாருமே மருத்கணங்கள்லாம்.
இதை என்ன சொல்கிறார்? துஷ்டா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, துஷ்டான தீய, துஷ்டான சந்தோஷம். துஷ்டாஷயேபி சுபதைவ பவன்னிஷேவா தத்தாதிருஷஸ்துவமவமாம் பவனாலயேஷ அப்படின்னு ரொம்ப அழகாக அதை பூர்த்தி பண்ணுறார். மருத்கணங்களாக ஆயிடுறது உன்னுடைய வழிபாடு தீய எண்ணம் உடையவர்களிடத்திலும் கூட நன்மையை அளிப்பதாகவே ஆகிறது. தான் பிரத்யுதேந்திர சுஹ்ருதோ மருதோபிலேபே, அதாவது அவள் தீய எண்ணத்தோடு தான் பகவானை வேண்டிண்டா. இந்திரனை கொன்னுங்கிற ஒரு தீய எண்ணத்தோடு தான் வேண்டிண்டா. ஆனால் பகவானை வேண்டின்றதுனால அது கூட நன்மையில் முடிஞ்சு மருத்கணங்களாக ஆறுது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நமக்கு எப்போவுமே சத்சங்கம் தேவைம்பா. இப்போ பகவானை போய் நம்ம தஞ்சம் அடைந்தோன்னா பகவான் நமக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார். இதே நம்ம கெட்ட வாழ்கிட்ட போய் நம்ம தஞ்சம் அடைஞ்சோன்னா அவள் என்ன செய்வாங்கிறது நமக்கே தெரியாது. குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த சரித்திரத்தை முடிக்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.